மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை, அவருடைய வயது 10. அந்த பெண் குழந்தைய 7 நாட்களாக வச்சு பாலியல் தொந்தரவு, அதாவது ஏறக்குறைய கற்பழிப்பு தான் வச்சுக்கோங்க. அதற்கப்புறமா அந்த குழந்தை மிரட்டப்படுறா. எப்படி மிரட்டப்படுறான்னா, அவங்களுடைய அம்மா அப்பா கொலை செய்யப்படுவாங்க, இதை வெளியே தெரிஞ்சதுன்னா அவங்களோட தங்கச்சியை நடு ரோட்டில் பிச்சை எடுக்க விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டப்படுறதுனால அவ பயந்து போயிடுறா. இந்த நிலைமையில அவருடைய உடல் முழுவதும் காயம், முக்கியமாக அவருடைய பிறப்புறுப்பு பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருக்குது. அது பெரிய அளவில் இன்ஃபெக்ஷன் ஆகுது. இதன் காரணமாக அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வருது. அந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்கே செக் பண்ணும்போது, பக்கத்தில் கூட கிளினிக்கில் செக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தை பல முறை கற்பழிக்கப்பட்டிருக்கா, பாலியல் தொந்தரவு அனுபவிச்சிருக்கா, அதுவும் சமீப காலத்தில், அதுவும் சமீபம் அப்படி கடந்த ஒரு வாரத்துக்குள்ள இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லவே, உடனடியாக அந்த குடும்பம் என்ன ஏது செய்யணும்னு ஒரு குழப்பத்துக்கு வராங்க. ஏன்னா அவங்க அப்பா ஒரு கொத்தனார், அவங்க அம்மா சரியாக படிக்காதவங்க. இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், பெரிய அளவில் வசதி வாய்ப்பில்லாத ஒரு குடும்பம் பெரிய குழப்பத்தில் வருது. அந்த பிள்ளைய அவள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பதட்டத்தில் இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தைக்கு வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு நினச்சிட்டு குழந்தைய பள்ளிக்கூடத்துலேருந்து கூட்டி வந்து கேஎம்சி மருத்துவமனையை கூட்டி போறாங்க. அரசு மருத்துவமனையை கூட்டி போய் முழுமையாக டெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆமா, அந்த குழந்தை பல முறை கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில இப்ப நான் ஒரு ஆடியோ ஒன்று வெளியிடுறேன். அந்த ஆடியோ என்ன அப்படின்னா, அந்த குழந்தையை என்கொயரி பண்ண ஆடியோ. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் ஏன் வெளியே கொண்டு வர விரும்புகிறோம் அப்படின்னா, நாங்கள் இது சம்பந்தமாக என்கொயரி பண்ணுறோம். இது சம்பந்தமான விஷயத்தை விசாரிக்கும் போது ஒரு பதில் ஒன்று கிடைக்குது, ஒரு கேவலமான பதில். அது என்ன அப்படின்னா, சார் அந்த பிள்ளை அப்படிதான் சார் போயிட்டு வரும், அவன் மேலே கூட்டி போயிருக்காங்க சார் அப்படின்னு பொத்தாம்பது ஒரு பதில். அந்த குழந்தைக்கு வயசு 10. அந்த கூட்டி போனவங்க என்ன சொன்னா, எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுன்ற, எல்லா லிஸ்டையும் தூக்கி உள்ள போட்டு சாத்தி தூக்கி உள்ள வைக்கணுமா இல்லையா? அதோட இதெல்லாம் என்ன பதில்? அந்த குழந்தை அப்படிதான் சார். அந்த குழந்தை மேல ஈஸியா உங்களால பழி எப்படி பேச முடியுது? இதெல்லாம் வரும்போது தான் இந்த விசாரணை எந்த லட்சணத்துல போயிருக்கோம் அப்படின்ற கடுப்பு வருது. அதுக்காக தான் வெளியே கொண்டு வரேன். தமிழ்நாடு முழுவதும் காவல்துறைக்கு வாய்மொழி உத்தரவா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி விவகாரம் வருதா எந்த அளவுக்கு மூடி மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மறைங்க. இது வெளியே வச்சுக்கேன். தங்களுடைய நட்பெயர் திராவிட மரணம் இல்லையா, அந்த ஆட்சிக்கு கலங்கம் உருவாயிரும். இவங்க பிரச்சனை அந்த குழந்தை பாதிக்கப்பட்டதெல்லாம் தாண்டி இவங்க கேட்ட பேர் வந்துடக்கூடாது. இதை வச்சு யாரும் அரசியல் பண்ணிக்கூடாது. இந்த புத்தி தான் ஓடுத ஒளியே. அதனால காவல்துறையோட விசாரணையே இந்த மட்டத்தில் இருக்குது. இது ஏதோ இந்த ஒரு பெண் குழந்தைக்கு மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நேற்று வெளியிட்டு இருக்கிறேன், அது திருச்சியில் நடந்த சம்பவம். அதில் நேரடியாக யார் சம்பந்தப்பட்டிருக்கா, அன்பில் மகேஷ் அவர்களுடைய டிரைவர்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் சம்பந்தப்பட்டிருக்கா சொல்லப்படுது. அப்ப அந்த விவகாரத்தை இவங்க மூடி மறைச்சது எப்படி? இப்படிதான் மூடி மறைச்சாங்க. எனவே இங்கே அங்கிலும் கிடையாது, சென்னையில் ஆரம்பிச்சு திருச்சியில் தொட்டு எல்லா பக்கத்துமே காவல்துறையினர் சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அது எப்படின்னா, குற்ற சம்பவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக காட்டிடாதீங்க. அது மிக முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சுன்னு காட்டிடாதீங்க. அதை ரெவபரியில் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. அதனால தான் இந்த வழக்கே கூட 29ஆம் தேதி வந்து 30ஆம் தேதி வரைக்கும் நீடிச்சு 31ஆம் தேதி அந்த எஃப்ஐஆர்ல போகுது. அந்த லட்சணத்தை தான் இந்த ஒட்டுமொத்த காவல்துறை வருது. அதாவது குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு விவகாரம் வச்சுக்கோ, பாலியல் தொழில் வச்சுக்கோ, உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு சொன்னாலும் இங்க அது நடக்கிறது இல்லை. அது இந்த ஒரு விவகாரம் போதும். எடுத்துக்காட்டுக்கு இந்த ஆடியோ நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி சராசரியான விஷயமா நீங்க பார்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, இது பெண் குழந்தைகள், முக்கியமா குழந்தைகளை விசாரிக்கும் போது, காவலர்களை விசாரிக்கும் போது சில நடைமுறைகள் இருக்குது உலகம் முழுவதும். ஏன்னா மற்றவங்க மாதிரி விசாரிக்க முடியாது. இந்த குழந்தைகள், அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, இந்த மாதிரி காவல்துறையினரோ யாரோ வந்து விசாரிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த விசாரணைன்றது அந்த குழந்தையே பாதிக்கப்பட்ட விவகாரமாக இருந்தாலும் அந்த குழந்தை பெரிய அளவில் மன அழுத்தத்துக்கு உருவாகும். அந்த குழந்தையுடைய வாழ்நாள் முழுவதும் இது பிரச்சனையாக மாறும். அந்த பெண் குழந்தைய நீங்கள் சரியாக விசாரிக்கல, சரியான சூழலில் விசாரிக்கலைன்னா அவளுடைய வாழ்நாள் முழுவதும் இது ஒரு மிகப்பெரிய காயமாய் அவளோட வாழ்நாளே கெடுத்துரும். எனவே குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பான சூழலை வச்சு தான் விசாரிக்கணும். இது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விதி. அந்த வகையில் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்கு. இன்னொரு பக்கம் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒரு யூனிட் இருக்கு. இந்த 2 கமிட்டிக்குமே உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணணும். யாருன்னா, போலீஸ் இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த மருத்துவமனையோ அந்த மருத்துவமனை உடனடியாக அவங்களுக்கு தொடர்பு கொண்டு, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட், ஒரு பெண் குழந்தை வந்திருக்குது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தகவல் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஏதாவது தகவல் போயிருக்கானா எங்களுக்கு தெரிஞ்சு அது போகவே கிடையாது. ஒருவேளை காவல்துறைக்கு அது மாதிரி தகவல் வந்தாலும் உடனடியாக தெரிவிக்கணும். ஆனால் இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி நடந்திருக்குது, 30ஆம் தேதி நைட்டு வரைக்கும் விசாரணை போயிருக்கு. இது நல்லாவே தெரியுது. முதலாவது அந்த ஆடியோவை கேளுங்க. அந்த ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொன்றா உள்ள வரேன். அடிக்க நான் என்னைக்கு ஒன்று அடிச்சிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். சொல்லுங்க. யாரையுமே நாங்க அடிக்க மாட்டோம். என்ன, நாங்களாம் ஃப்ரெண்டா இருப்போம் உங்ககிட்ட. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுடா.
எனக்கு எங்க மாமா பையன் மேலதான் நிறைய டவுட்டா வருது. அவனாதான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி அவனுக்கு உனக்கு தெரியாம அவன் தான் இருக்கும், டவுட் ஏன் வருது? 2022 அவன் தான் இப்படி பண்ணான். ம். இல்ல இப்ப ஏன் வலிக்குதுன்னு சொல்லி இப்ப ஏன் டாக்டர் கிட்ட அது வந்து? எனக்கு தெரியவே இல்லை என்னன்னு. வேற எங்கேயாச்சும் வெளியே போனியா? ஆஹா. வேற எங்கேயாச்சும் ஊருக்கு போனியா? ஊருக்கெல்லாம் எங்க அம்மா கூட்டிட்டே போக மாட்டாங்க. ஏன் நேற்று திடீர்னு டாக்டர் கிட்ட போனீங்க? எங்க அம்மாக்கு என் உடம்புல ஸ்மெல் வருதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ம். அது எனக்கு ஒன்றும் ஸ்மெல்லா படவே இல்லை. ம். அம்மா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்களா, ம். அப்பதான் இது இந்த மாதிரி சொன்னாங்க. காதுல என்னமோ எனக்கு கேட்கவே இல்லை. ம். ம். அப்புறம் இன்னைக்கு டாக்டர் கிட்ட வந்து நீங்க 19ஆம் தேதி அம்மா உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டீங்களா? ஆ? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு பிறகு நேத்து போனீங்களா ஆ. ஹாஸ்பிட்டல்? அப்ப வீட்டுக்கு வந்து அம்மா உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? யாருமா அது அப்படின்னு கேட்டாங்களா? அம்மா நான் முன்னாடி முகேஷ் தாம்மா சொன்னேன். அம்மா எனக்கு அவங்க அழுதமா நிறைய டவுட்டா வருது. நீங்கன்னா அது அப்படி இப்ப யாரு சொல்லு அப்படின்னு கேட்டாங்களா? அதுக்கு வந்து அதுக்கு வந்து இல்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப சமீபத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க டாக்டர். ஏன் இல்ல வீட்டுல வந்து அம்மா அது என்ன எனக்கு சொன்னாங்க? டாக்டர் வந்து அது எனக்கு தெரியவே இல்லை. சரி உங்க அம்மா என்ன கேட்டாங்க வீட்லயா யார் அந்த மாதிரி பண்ணது மோனி, யார் அந்த மாதிரி பண்ணது மோனின்னு கேட்டாங்க. நான் பதில் கொடுக்கவே இல்லை. நானே பயந்துகிட்டே தான் இருந்தேன். அப்புறம் வந்து லாஸ்டா ஒரு வாட்டி கேட்கறேன்னு அம்மா மிரட்டினாங்களா. அப்புறம் நான் சொன்னேன், அம்மா எனக்கு முகேஷ் மேலதாம்மா டவுட் வருதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் அங்க இங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் இங்க வந்து என்ன ஆச்சு? இங்க வந்து டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. டெஸ்ட் எடுத்தாங்கல்ல, மதியம் வந்து வந்தோம்ல, சதீஷ் அங்கிள் ஒரு பேரு ஏன் சொன்னீங்க? அந்த அங்கிள் அந்த அண்ணா சதீஷ் அண்ணான்னு சொன்னல, அவர் எப்படி இடையில அந்த பேரு ஏன் சொன்னாங்க? சொல்லுப்பா, அது மட்டும் சொல்லு. ஏன் சதீஷ் அண்ணன் சொல்றீங்க? 7 நாள் சொன்னல, 7 நாள் சதீஷ் அண்ணன் ஏன் சொல்றேன்? ஏன் சொன்ன சொல்லு. யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? அப்ப ஏன் அந்த அங்கிள் பேரு சொன்ன? தெரியாம அப்படி சொல்லிட்டேன். தெரியாம சொல்றதுக்கு 7 நாள் தொடர்ச்சி அப்படின்னு சொன்னல. இல்லையே இப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க, உனக்கு 7 நாள் நடந்திருக்குங்கிறாங்க. அது யாரு? இப்ப யாருமே எனக்கு இல்ல. அதுக்கப்புறம் இங்க யாருமே நான் டச் கூட பண்ணல. எனக்கு அவன் மேலதான் டவுட் வருது. இல்ல ஏன் அதான் அப்ப இருந்தது, இப்ப ஏன் அவன் மேல டவுட் வருது உனக்கு? எனக்கு அப்படிதான் வருது. அத ஏன் டவுட் வருது சொல்லுடா, உண்மையே சொல்லுடா. முன்னாடி வந்து அவன் தானே பண்ணா, அதுவா இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது 2 வருஷம் ஆயிடுச்சேடா, அதனால ஒண்ணும் ஆகாதுடா. இப்ப யாரு என்ன எதுவுமே பண்ணல. இல்லப்பா, சதீஷ் அங்கிள் பேர் சொன்னல, அது ஏன் சொன்ன? அவங்க பேர் என்ன சொன்ன? சதீஷ் அங்கிள் அது சொல்லுடா. அது மட்டும் சொல்லு. ஏன் சதீஷ் அங்கிள்னு உங்க அம்மா சொல்றாங்க? ஏன் சொன்னல? நீயும் சொன்னதாதான் உங்க அம்மா சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அது ஏன் சொல்லு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லு. நான் சும்மாதான் சொன்னேன். அத ஏன் சொன்ன? சொல்லுடா, ஏன் சும்மா சொல்ல? நான் விளையாட்டுக்கு தான் இப்படி சும்மா சொன்னேன். விளையாட்டுக்கு பேர் மாதிரி சொல்லலாமாடா? என்னாச்சு? கை வலிக்குதா? பிளட் டெஸ்ட் எடுத்ததால வலிக்குதா? சரி சரியா விட்டு கை அழுத்த கூடாது. எனக்கு அவன் மேலதான் டவுட் படுதுன்னு சொல்லாருப்பா. நம்ம வந்து மயக்கத்துல இருக்கும்போது யாராவது வந்து நம்மளை தொட்டுட்டாங்கன்னா நம்ம டவுட்டா இருக்குன்னு சொல்லணும். நீதான் நல்ல ஞாபகத்துல இருந்தல, அப்புறம் ஏன் டவுட்னா என்னது சொல்லு? சந்தேகம்னா என்னது? அப்பனா இப்பயுமே அவன் தான் பண்ணா உனக்கு டவுட்டா இருக்கா? ஏதாச்சும் மயக்க மருந்து கொடுத்து பண்ணிட்டானா? அதெல்லாம் இல்ல.
எனக்கு அவன் பண்ணதுதான் ஞாபகமா இருக்குது. அந்த பண்ணதுனாலதான் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுது. ஓ, அந்த பண்ணதுனால இப்ப இருக்குதுயா? எப்ப இருந்து இது மாதிரி வலிக்குது உனக்கு? எப்பவும் இல்ல, இப்பதான் எனக்கு அப்படி இருக்குது. இப்பதான் அப்படி இருக்கு. நீ ஏன் அதை சொல்லல? அப்போ இருந்து இதே மாதிரிதான் இருக்கு, நீ ஏன் அம்மா கிட்ட சொல்லல? அம்மா கிட்ட ஏன் சொல்லல? அப்ப இருந்து எனக்கு இப்படிதான் இருக்கு அப்படின்னு. அப்ப எனக்கு நிறைய சளி இருமல். சளி இருமலா, அம்மா ஹாஸ்பிட்டல் வாரியான்னு கேட்டாங்க. வரேன்னு சொன்னா. அப்படியே இதுவும் சொல்லலாம்னு நினைச்சேன், வேணான்னு நினைச்சிட்டேன் நானு. சரி, வீட்டுக்கு வந்து அம்மா கேட்டாங்கல்ல, வீட்டுக்கு வந்து யாருப்பா அவங்க இந்த மாதிரி பண்ணதுன்னு கேட்டாங்களா அம்மா? அப்போ முகேஷ் சொன்னேன், முகேஷ் பேர் சொன்னியா? முதல்ல முகேஷ் பேர் தான் சொன்னேன். சரி, அதுக்கப்புறமா யார் பேர் சொன்ன? சதீஷ் சங்கர். ஏன் சதீஷ் சங்கர் தான் இல்லைன்னு சொன்னல, ஏன் அவர் பேர் சொன்ன? நான் சும்மா தான் சொன்னேன். அப்படி ஏன் அது மாதிரி சும்மா சொல்லலாமா? அப்ப முகேஷ் சொல்ற யாரும் சும்மாவா? அதான் உண்மை நான் நினைக்கிறேன். நீதான் சொல்ற. அவன் முன்னாடி பண்ணால, அதுதான் இப்படி இருக்கு. அதனாலதான் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும். அதனாலதான் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்றியா? அப்ப 22ல நடந்ததுக்கு அப்புறம் வேற எப்பயுமே உனக்கு வலிச்சதே இல்லை, இப்பதான் வலிக்குதா? வேற ஏதாச்சும் யாருனாச்சும் ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா உனக்கு? இப்ப சமீபத்துல வேற ஏதாச்சும் பண்ணிட்டாங்களா உன்ன? இல்ல, அப்படி இல்ல. சரி, முகேஷ் வந்து சதீஷ் சங்கர்ல சும்மா சொன்னேன்னு சொன்னல, அப்புறம் ஏன் 7 நாள்னு சொன்னேன்? அந்த 19ஆம் தேதி 19ஆம் தேதி வந்து ஒரு வாரம் ஃபுல்லா அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படி சொன்னேன் சொல்லு. ஏன் அந்த மாதிரி சொன்ன? 19ஆம் தேதி சொல்லுடா, உண்மையை சொல்லுடா. தங்கம் இல்ல, சொல்லு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் நேரத்துக்கு நம்ம உட்காந்துருக்கலாமா? வீட்டுல போய் நம்ம எல்லாம் தூங்குறாங்க தானே? சொல்லுங்க. தூங்கிட்டு இருக்கணும், காலையில ஸ்கூலுக்கெல்லாம் போகணும்ல. சொல்லு சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு. ஏன் அப்படி சொன்னீங்க சொல்லுங்க. நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இல்லடா, 7 நாள்னு ஏன்டா சொன்னேன்? அது நான் விளையாட்டுக்கு தான் அப்படி அது சொன்னேன். எப்படிடா விளையாட்டுக்கு போய் இந்த விஷயத்த போய் 7 நாள்னு சொல்லலாமா? எனக்கு அவன் மேலதான் டவுட் படுது. பாரு, டவுட் படுதுன்னு சொல்லக்கூடாது. சும்மாவே ஒருத்தர் முகேஷ் இது சதீஷ் சங்கர்னு சொல்ல தெரியுதுல்ல உனக்கு, அது என்ன முகேஷ் மேல டவுட் படுதுன்னு சொல்ற? ஏன் உன்னோட உதடு அந்த மாதிரி இருக்கு, புண்ணான மாதிரி? உன்னோட உதடு இருக்குல்ல, லிப்ஸ், ஏன் ஒரு மாதிரி எப்படி இருக்கு? தண்ணி குடிக்கல. இப்ப இல்ல, ஒரு மாதிரி வெள்ளையா மாதிரி இருக்கு. அதுதான் இங்கெல்லாம் ஏன் புண்ணா இருக்கு இந்த இடத்துல? இல்லையா? தெரியல. சரிடா, டவுட் படுறேன்னு ஏன் சொல்றாங்க? 7 நாளுமே முகேஷ் தான் பண்ணிருப்பான்னு டவுட் படுதா? நான் அப்படி சொல்லல. அவன் வந்து முன்னாடி அது பண்ணால, அதுதான் எனக்கு எப்பயோ பண்ணதெல்லாம் இப்ப இன்ஃபெக்ஷன் ஆகாதுடா. அப்ப என்ன யாருமே இப்படி பண்ணவே இல்ல. அப்புறம் எப்படி இப்ப அது மாதிரி ஆயிருக்குன்னு சொல்றாங்க டாக்டர்? எனக்கே தெரியல. நீ தூங்கும்போது ஏதாச்சும் நடக்குமோ? உங்க அப்பா ஏதாச்சும் உங்களை பண்ணாரா? அப்பா எல்லாம் அப்படி பண்ண மாட்டாரு. அப்படியே உங்க அப்பா வந்து பயப்படுறாரு. இப்ப வந்து நீ ஏதாச்சும் உண்மையை சொல்லிட்டு வருவாங்க. ஏற்கனவே சத்துல கையில ட்ரிப்ஸ் போடவும் அப்படிதான் பயந்துட்டு இருந்தாரு. சரி, ஏன் 19ஆம் தேதி 7 நாள்னு சொன்னேன்? அது நான் சும்மா தான் சொன்னேன். சும்மா போய் யாராச்சும் சொல்லுவாங்களா? நீ காலையில ஒரு மாதிரி சொல்ற, இப்போ ஒரு மாதிரி சொல்ற, அது எது உண்மை? காலையில சும்மா காலையில வந்து நீ ஸ்ட்ரிக்ட்டா சொல்ற 7 நாள் அந்த அங்கிள் தான் பண்ணாரு, அந்த சதீஷ் அண்ணா தான். இப்போ இந்த ஆடியோட முதல் பகுதியில் காவல்துறையினர், முக்கியமாக அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பெண் காவலர்கள் அந்த குழந்தைய வச்சு விசாரிக்கிறாங்க. அந்த விசாரிக்கும் போது அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழுகுது. ஆரம்பிக்கும் போதே ஒரு விஷயம் சொல்லுது, என்ன அப்படின்னா, அடிக்க மாட்டீங்களே அப்படின்னு. இது எதனால் சொல்லுது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்களுடைய அம்மா அப்பா யார், இந்த பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்குல்ல, பெண் குழந்தை, அவங்க அம்மா வந்து ஒரு சாதாரண படிக்காதன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 பேருமே காவல்துறையில் அடி வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய அப்பாவையும் போட்டு அடிச்சிருக்காங்க, அவங்க அம்மாவையும் போட்டு அடிச்சிருக்காங்க. என்ன சொல்லி அடிச்சிருக்காங்கன்றத அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த குழந்தை எதனால் அந்த இடத்துல பயமாக இருந்து என்னை அடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுதுன்னா, இந்த விவகாரத்தினால. இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. முதலாவது இந்த நிலைமையில வச்சு விசாரிக்கிறதே தப்பு. ஏன்னா அந்த குழந்தை பயந்த நிலைமையில இருக்குது. எந்த அளவுக்கு அந்த குழந்தைய நம்ம ஒரு மனநிலைக்கு, என்ன மனநிலைக்கு, இந்த சமூகம் உனக்கு பாதுகாப்பாக இருக்குது, நாங்கள் உனக்கு பாதுகாப்பாக இருக்கோம், நீ சொல்லக்கூடிய விஷயம் வெளியே போகாது, அதையும் தாண்டி நீ இங்கே ரொம்ப பாதுகாப்பாக வளருவ, உன்னுடைய அன்றாட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது பள்ளி வாழ்க்கை, அது மீண்டும் சுமூகமாக ஆரம்பிக்கும் அப்படின்னு அந்த குழந்தை நம்பக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். அவளுடன் இந்த சமூகம் நிற்கிதுன்னு அந்த குழந்தை நம்பணும். இந்த மாதிரி ஒரு சூழலை வச்சு தான் விசாரிக்கணும்னு பொதுவாக சைக்காலஜி சொல்லும்போது அந்த குழந்தை தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்குது.
விசாரிக்கிற நேரங்களுங்க, விசாரிக்கிற நேரம் நைட்டு 9:30 மணிக்கு மேலே. இந்த விசாரணை எது வரைக்கும் போயிருக்குன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் போயிருக்கு. இந்த விசாரணை நடக்கும்போது அவங்களுடைய அம்மா இருக்காங்களே, அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. எப்படி? போய் ஆதார் கார்டு எடுத்துருவா, போய் ரேஷன் கார்டு எடுத்துருவா. இதுல பெற்றோர்களை அனுப்பி விட்டுட்டு நீங்க உட்காந்துட்டு கேட்டீங்கன்னா அந்த குழந்தையோட மனநிலை என்னவா இருக்கும்? இந்த இடத்துல இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விவகாரம் நடக்கிறது 2024. அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, 2022 என்ன மாமா பையன் ஒரு பையன் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் சொல்லுது. அந்த பையன் தான் பண்ணிருக்க முடியும். மீண்டும் மீண்டும் இவங்க இந்த ஆடியோ ஃபிளேனா இருப்பானா, டவுட்னா என்னமா அந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்றதுக்கு இந்த விஷயம் செய்யவே கூடாது. ஏன் அப்படின்னா, குழந்தைகளுடைய சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த அசிங்கமான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை சொல்லவும் கஷ்டப்படுங்க, அதுக்கு வார்த்தைகளும் சரியா பிடிபடாது. எனவே அதை எப்படியாவது சொல்ல முயற்சி பண்ணது இல்லையா, அதற்கு தகுந்த வார்த்தைகள் சொன்னா மட்டும் போதும். அந்த குழந்தைகளை நீங்க புரிஞ்சுக்கணும். இது எல்லாம் விட ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, இதை எஃப்ஐஆர் பாருங்க, அந்த எஃப்ஐஆர் இப்ப காட்டுறேன், நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் விஷயத்துக்குள்ள வரேன். இந்த எஃப்ஐஆர்ல சதீஷ்னு ஒரு 30 வயது கூடிய ஒரு நபரை அவங்க குற்றவாளின்னு முதலாவது எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்றான்னு வச்சுக்கோங்க. இந்த சதீஷ்ன்ற நபரும் அந்த விசாரிக்கிற இடத்துல இருக்காரு. ஏதாவது விளங்குமா? அந்த குழந்தை எப்படியான சூழலை வச்சு விசாரிக்கின்ற ஒரு அறிவு இருந்தா, எதை செஞ்சான்னு சொல்லி அவங்க முதலாவது குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவனை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க இந்த விசாரணை மேற்கொள்வீங்களா? அவனையும் பக்கத்து ரூம்லயோ இல்லாட்டி எதிர்த்தாப்புல உட்கார வச்சா அந்த குழந்தை எவ்வளவு பதட்டப்படும்? இந்த விசாரணை காலகட்டத்திலேயே அந்த குழந்தை சொன்ன மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அந்த எஃப்ஐஆர்ல இருக்கு. என்ன அப்படின்னா, இது வெளியே தெரிஞ்சுச்சுன்னா உங்க அம்மா அப்பா 2 பேரையும் கொலை பண்ணிடுவேன், உன்னுடைய தங்கச்சியை பிச்சை எடுக்க அனுப்பிடுவேன், பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டினா, இயற்கையா குழந்தைகள் விவகாரமே பெரிய சிக்கலான விவகாரம். ஏன்னா குழந்தைகளை ஈஸியா மிரட்ட முடியும், என்ன சொல்லி வேணா மிரட்டலாம். நீ பள்ளிக்கூடத்துக்கு ஒழுங்கா வர முடியாதுன்னு வச்சுக்கவேன், அவ்வளவுதான், அது 1 மாசத்துக்கு மன உளைச்சல் ஆயிடும். இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கக்கூடிய குழந்தைகளை, அது பெண் குழந்தைய நைட்டு வச்சு விசாரிச்சு அது தேம்பி அழுதுகிட்டு இருக்கும்போது செஞ்சதா முதலாவது எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய சதீஷ்ன்ற நபரை உள்ள வச்சுக்கிட்டு நீ என்ன விசாரணை மேற்கொள்ற, என்ன லட்சணத்துல நீ காவல்துறை நடத்துற? இதுக்கப்புறம் அந்த குழந்தையுடைய அப்பாவை அடிச்சது, அந்த அம்மாவுடைய வாக்குமூலம், இது சம்பந்தமா ஒருவேளை காவல்துறை சொல்லணும்னா அதையும் வெளியிட தயார். இந்த விவகாரத்தை எதுக்கு நாம வெளியே கொண்டு வரோம் அப்படின்னா, முதலாவது எந்த லட்சணத்துல தமிழகம் முழுவதும் காவல்துறையினர் செயல்படுறாங்க, அது முக்கியமாக குழந்தைகள், பெண் குழந்தைகள் இந்த மாதிரி கற்பழிப்பு விவகாரத்துல எந்த அளவுக்கு கீழ்த்தரமா செயல்படுறாங்கன்றது ஒண்ணு. இதுல 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நடந்திருக்கிறது 10 வயது குழந்தைக்கு, அதுவும் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைக்கு. இந்த அன்பில் மகேஷ் ஒரு அமைச்சர் சுத்தி திரியார்ல, கடந்த 10 நாட்களா எடுத்து வச்சுக்கவேன், எது இந்த விவகாரம் இந்த 10 நாளா பார்த்தீங்கன்னு வச்சுக்கவேன், மகாவிஷ்ணு ஒருத்தர் பின்னாடி ஓடி இருக்காங்க எல்லாருமே. இந்த விவகாரமும் நடந்திருக்கு, இந்த விவகாரம் பூதகரம் வெடிச்சிருக்கு. ஆனா ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகை மட்டும் வெளியே கொண்டு வந்திருக்கு. தமிழகத்தில் எல்லா மீடியாவும் மறைச்சிட்டானுங்க. இதுதான் நான் சொல்றேன், 2 முக்கியமான விஷயத்தை மறைக்கிறதுக்கு இவங்க மகாவிஷ்ணு பின்னாடி ஓடுறானுங்க. ஒன்னு, திருச்சி பக்கத்தில் ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம், அதை மறைச்சிட்டானுங்க. அதே காலகட்டத்தில் நடந்த இன்னொன்னு, இந்த 10 வயது பெண் குழந்தைக்கு நடந்த அக்கிரமம். இந்த 2ஐயும் மறைக்கிறதுக்கு இவங்க என்ன ஒரு யுக்தி எடுத்துட்டாங்க அப்படின்னா, டக்குன்னு திருப்பி மகாவிஷ்ணு பின்னாடி ஓடி இருக்கானுங்க. இந்த அன்பில் மகேஷ் ஒரு அமைச்சர் இருக்காரு, அவருக்கு அமைச்சரவைன்னு கிடைச்சதுக்கு காரணமே முதலாக உதயநிதிக்கு ரசிகர் மன்றம் திறந்தது அந்த ஆள் தான். எனவே அவர் அமைச்சர் ஆயிட்டாரு. உங்களுக்கு புரியுதா? அந்த லட்சணத்துக்கு ஒரு ஆளு என்னன்னு பேட்டி கொடுத்தாப்ல, அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன். ஏய், உனக்கு தைரியம்னு ஒண்ணு இருந்தா 10 வயசு குழந்தை அதுக்கு நடந்த பத்தி பேச வக்கு இல்ல. உன்னுடைய டிரைவரா சொல்லிட்டு அவனோட சேர்ந்து 4 நண்பர்கள் சேர்ந்துக்கிட்டு ஒரு பெண்ணை உன்னுடைய ஏரியா திருச்சியிலே வச்சு கற்பழிச்சிருக்காங்க. அதை பேசுறதுக்கு உனக்கு யோக்கியதை இல்ல. நேரா எதை பத்தி பேசியிருக்க? மகாவிஷ்ணு பின்னாடி ஓடி இருக்க. ஏன் ஓடி இருக்க? பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் தொல்லை, பாலியல் அக்கிரமங்களுக்கு அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ரவுடிகள் தொல்லையே அதிகரிச்சுட்டே இருக்குது. இதையெல்லாம் பெரிய வெளியே வந்துட்டா இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களா யார், MK ஸ்டாலினுக்கு கெட்ட பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வந்தாலே மூடி மறைங்கினே ஒரு சொல்லப்படாத உத்தரவு தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இதை மீடியா ஒத்துவுது. இதுக்கு முழுக்க மீடியாவோட சப்போர்ட் இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரி செய்திகள் பெரிய அளவில் வரவிடாம தடுத்துறானுங்க. இதே உத்தரப்பிரதேசலையோ இல்ல பீகார்லயோ இல்ல மகாராஷ்டிரா இன்னும் பெருசாக்கி இருப்பாங்க. இன்னும் பெருசாகி இதே சன் டிவில கேமருங்க, இதே சன் டிவில 9 கால் போட்டிருப்பேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு கால் போட்டிருப்பேன். இந்த மாதிரி நடந்து போச்சு, அந்த மாதிரி நடந்து போச்சு, இந்த மாதிரி நடந்து போச்சு. ஒரு ஆடியோ ஒரு வீடியோ பாதிக்கப்பட்ட செய்தி கூட வரவிடாம இவங்க தடுக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்க மும்மரமா செயல்படுறாங்க புரிஞ்சுக்க முடியுதா? இவங்களுக்கு நோக்கம் இந்த குழந்தைகளுக்கு நீதி கிடையாது. இது வந்து நம்மளோட பேர் கிடக்கூடாது. இப்படி என்ன நீங்க நல்ல ஆட்சி நடத்துன்னு பேர் வாங்குறீங்க? நான் கேட்கிறேன், இப்படி என்ன நீங்க ஆட்சி நடத்துன்னு கேட்கிறேன். அதுக்குதான் இவங்க மறைமை யார் பேர் ஓடி இருக்காங்க, இந்த மகாவிஷ்ணு ஒரு ஆள் பேர் ஓடி இருக்காங்க. அது ஒரு விஷயமாடா? அது ஒரு விஷயமா கேட்கிறேன். 10 வயசு குழந்தை 7 நாள் வச்சு அது பாலியல் தொல்லை கொடுத்துருக்கானுங்க. அதோட பிறப்புறுப்பு பெரிய லெவலில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குது.
அந்த அளவுக்கு அது வேதனையில் இருக்குது. அவங்க அம்மா அப்பா அடிச்சது மட்டும்தான் அந்த குழந்தைய வச்சு நீ என்கொயரி என்ற பேர்ல மட்டமா என்கொயரி பண்ணிட்டு இருக்க. சர்வதேச விதிமுறைகள் எதையும் பின்பற்றாம இந்த லட்சத்தோட ஆட்சி நடக்குது. அதுல உனக்கு வெக்கம் இல்ல, மீடியாவுக்கு கேட்கறதுக்கு துப்பு இல்ல, மகாவிஷ்ணு பிள்ளைட்டு அழைச்சிருக்கீங்க.